தமிழை அவங்க கொச்சைப்படுத்தலை. தமிழனுங்கிறத நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் புறநானூறு, திருக்குறள் இதெல்லாம் நான் சுட்டி காட்டி தான் பேசுகிறேன். எந்த வகையிலும் யாரும் குறைச்சி நாங்கள் மதிப்பு இல்லை. தமிழன் தமிழிச்சு அப்படிங்கிறத நான் பெருமையோடு தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் என்னை படிக்க விடாமல் என் பலவத்தை கொடுக்கல, என்னை சட்டையை பிடிச்சி கிள்ளிட்டாங்க. சரி, நீங்கள் அதுக்கு தாண்டி தான் போயிட்டீங்களே, அதுக்கு பிற்பாடு போக வேண்டியது யார் தடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆங்கிலம் படித்தது வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்லையும் போய் கேளுங்க. அது யார் தடுத்தா? ஒரு வீட்லையும் போய் கேளுங்க. தடுத்தாங்களா? தடுக்கிறது இல்லைங்க. உங்களை எப்படிலாம் கிண்டல் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஹைகோர்ட்டில் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா? நீங்கள் நம்ம மாதிரி பசங்க போய் ஒரு கேஸ் போய் நடத்தினா பரவாயில்ல, பேசுகிறான், கிராமர் பத்தாதும்பா. பேசுகிறான், ஏதோ கோர்ட்டில் பேசினா கிராமர் பத்தாது. நல்லா பேசுகிறான், எழுதுகிறான், ஆனால் டிராஃப்ட் பத்தாது. அவ்வளோ டிராஃப்ட் சரியில்லை. ஏன்டா நாங்கள் கேஸ் நடத்துறதுக்கு என்னவோ அதை போய் சொன்னால் போதும், அதுக்கு டிராஃப்ட் சரியில்லை, இங்கிலீஷ் சரியில்லைன்னு தலைமுறையாக மட்டம் தட்டி கொண்டே இருப்பதை முழு நேர தொழிலாக கொண்டிருந்தவர்கள் யார்? நிர்மலா சீதாராமன் அவர்களை படிக்க விடாமல் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இப்படி நீங்கள் கடந்து போன பாதை இத்தனை இருக்கு. இப்போ கர்நாடகாவில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்திலாம் அழிச்சாங்கல்ல, தமிழ்நாட்டில் சொல்லியா போய் அழிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க? இந்த இந்தி திணிப்பு என்பது எங்களை சாப்பிட்டும் போல இருக்கு, ஆகவே எங்களுக்கு வழிகாட்டி தமிழ்நாடு. பெரியார் செஞ்சது சரிதான்றது இப்போ உணரன்னு சொல்ல 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் எத்தனை மாநிலங்களில் போய் நீங்கள் தனித்தனியாக கேளுங்க. மேற்கு வங்காளத்தில், குஜராத்தில், மகாராஷ்டிரத்துலலாம் இந்தி திணிப்பை பற்றி என்ன இருக்குன்னு உள்ளே போய் ஒரு ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க, ஒரு புள்ளி விவரத்தை எடுக்க சொல்லுங்க. அதாவதுங்க மொழின்னு நீங்கள் போட்டு திணிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். சார் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இல்லை அவங்க தெளிவாக இந்த உரையிலே சொல்கிறாங்க, நாங்கள் திணிக்கவே கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு மொழியிலையும் அந்த உயர்கல்வியெலாம் தாய்மொழியில் இருக்கணும்னு மோடி கொண்டாந்துருக்கிறாரு. சரி, இப்போ வங்கிக்கு தேர்வு வச்சா எதை கொண்டு வரீங்க? ரயில்வேக்கு தேர்வு வச்சா எதை கொண்டு வரீங்க? வடநாட்டிலேருந்து வந்தவன் தமிழ் எழுதுனா அவனுக்கு அதிகமாக மார்க் போடுறீங்களே, எப்படி போடுறீங்க? தமிழ் படிச்சுட்டு வரான் அவன். இப்போ இத்தனை பேர் மாற்றுறீங்களே, எப்படி மாற்றுறீங்க? அது எப்படி 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல வெறும் சமஸ்கிருதத்திலே பேர் வச்சுட்டு இருக்கீங்க? அது வந்து தேவ மொழி, கோயிலுக்கு மட்டும்தானே. அதாவது மொழி என்பதை எந்த இடத்துல திணிச்சாலும் ஒரு நாடு உடஞ்சிரும்னு நான் நிறைய முறை பேசிட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் ஸ்ரீ என்கின்ற மொழியை என்பது தான், ஸ்ரீ தான் எழுத்தை இனிமேல் நீங்கள் எழுதணும், சிங்கள மொழி தான் பேசணும்னு சொன்ன காரணம் தான் தமிழர்களுக்கு உண்டான போராட்டமே தொடங்குச்சு. எத்தனை வருஷம் அந்த போராட்டம் நடந்திருக்கு இல்லையா? அங்கே மொழியினுடைய அடிப்படையில் தான் ஒரு நாட்டினுடைய அமைதியின்மை போய் அது ஒரு இனவாதமாக, இனப்போராக மாறி இனப்படுகொலையில் போய் முடிஞ்சது. பங்களாதேஷை பற்றி பேசியிருக்கேன்.